எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த சம்மரில் ஹேர் கேர் ஸ்கின் கேர் பற்றி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். நிறைய ரெமெடிஸ் நான் சொல்கிறேன், எல்லாமே ஹோம் ரெமெடிஸ் தான். ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செலவில்லாமல் மீன்ஸ் குறைந்த செலவில், பார்லரோடு கம்பேர் பண்ணும்போது 1/10 கூட ஆகாது. அவ்வளோ ஈஸியான பொருட்கள் எல்லாமே வீட்டில் இருக்கிறது. சேஃப் ஆல்சோ, கெமிக்கல் ஃப்ரீ. நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின ஒவ்வொரு பொருட்களும் நம்ம இன்றைக்கி மறந்துட்டோம். இன்னும் கிராமத்தில் இதை பயன்படுத்துகிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தான் இருக்குது. மஞ்சள், அந்த காலத்தில் பாட்டி அம்மாலாம் மஞ்சள் முகத்துக்கு போட்டாங்க. மஞ்சள் கயிறில் திருமங்கல்யம் கோத்து போட்டிருந்தாங்க. அப்போ தினம் அந்த கயிற்றுக்கு மஞ்சள் போடும்போது கேன்சர் வராமல், பிரஸ்ட் கேன்சர் இன்றைக்கி ஒரு காமனாக ஆயிடுச்சு. அன்றைக்கி அவங்க மஞ்சள்லாம் பயன்படுத்தினால தான் அவங்க இயற்கையோடு அவங்களும் அழகாக இருந்தாங்க, செலவில்லாமல். நாம் இன்றைக்கி நிறையா செலவு பண்ணுறோம், கெமிக்கல் கலந்த பொருட்களை யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கு நம்ம ஹேர் க்ரோத், கெரோட்டின் ட்ரீட்மெண்ட் ஸ்கின் ஹேர் அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக சில்கியாக இருக்கிறதுக்காக நிறைய பேருக்கு சீக்கிரம் சிக்கு விழுந்துடும். அதுவும் இந்த கர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணாலும் முடி ரஃபாகவும் தான் இருக்கும், சிக்கும் சீக்கிரம் விழுந்துடும். அவங்களுக்கு இந்த ஹோம் ரெமெடி நீங்கள் பண்ணி பாருங்களேன், டெஃபினட்டாக 100% ரிசல்ட்டு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு முடி கொட்டுற மாதிரி இருக்கும். மனசு விட்டு ஐயோ முடி கொட்டுதுன்னு விட்டுறாதீங்க. எந்த ஒரு இதையுமே நாம் ஒரு 21 நாள் 48 நாள் இப்படி நம்ம பயன்படுத்தும் போது தான் அது நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கிட்டு அது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஒரு தடவை 2 தடவை ட்ரை பண்ணி வெக்ஸ்டாகி விட்டுறக்கூடாது. இன்றைக்கி ஒரு ட்ரீட்மெண்ட் ஹேருக்கு பார்க்கலாம். சன்டனுக்கு ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். இது தலைக்கு போட்டாலும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். உடம்பில் ஒரு நல்ல ஸ்க்ரப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். சன்டான் ரிமூவ் பண்ணும். தலைக்கு பேக்கும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும், ஸ்கின்னுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இன்டேக் உள்ளார எடுத்துக்கிட்டாலும் குளிர்ச்சி நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஹேர் பேக் ரொம்ப ஈஸி. தேங்காய் பால், இது பாதாம் பிசின். இப்படி தான் இருக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், நாட்டு மருந்து கடைகள் எல்லாத்துலேயும் கிடைக்கும். இது ஸ்கின்னுக்கு ஹேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி இந்த வெய்ய காலத்தில் சர்பத் இந்த மாதிரி இதில் பாதாம் இதில் நீங்கள் பாதாம் பிசினில் நீங்கள் உடம்பு குளிர்ச்சிக்கு அது நல்லா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. நிறையா இருக்குது. அதையும் இந்த குளிர்காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு சூடாகாமல் குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ ஹேருக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழம். வாழைப்பழத்தில் கெரோட்டின் நிறைய இருக்குது, நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். சாப்பாடு, பழைய சாப்பாடு இருந்தால் கூட ஓகே. சிலவங்களுக்கு பழைய சாப்பாடோட ஸ்மெல் பிடிக்கலைன்னா ஃப்ரெஷ்ஷாக வடித்த சாப்பாடே எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில். இந்த பாதாம் பிசினை நைட்டே நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சு இப்படி தான் இருக்கும். இது ஹேருக்கு அவ்வளோ நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எந்த பேக் போட்டாலும் அதில் ஒரு ஆயில், அது ஸ்டாண்டர்டாக ஒரு ஆயில் நீங்கள் வச்சுக்கோங்க. கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெயாக இருந்தாலும் சரி, ஆல்மண்ட் ஆயில் இல்லது
அல்லது ஆலிவ் ஆயில் அல்லது கோகோனட் ஆயில், எனி ஆயில் ஏதோ ஒன்று ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. அதை ரெகுலராக நீங்கள் அந்த பேக்கில் சேர்த்துக்கோங்க. ஹேர் க்ரோத்துக்கு அது நல்லா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த சாதம், பாதாம் பிசின், இந்த வாழைப்பழம், அதில் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி கோகோனட் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளெண்டரில் இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து ஒரு பேஸ்ட்டாக தலைக்கு போட்டு ஒரு 30 minutes to 45 minutes உங்களால் எவ்வளோ நேரம் அந்த பேக்கு வச்சு இது பண்ண முடியுமோ போட்டு நல்லா ஒரு மைல்டு ஷாம்பு இல்லாட்டி சீயக்காய் போட்டு குளிக்கலாம். மைல்டு ஷாம்பு மீன்ஸ் அதில் ரைஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஷாம்பு போட்டு குளிங்க. இல்லாட்டி இந்த தேங்காய் பாலில் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி குளிங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் வெந்தயம் பாருங்கள், தண்ணியில் ஊற வச்சு எவ்வளோ நல்லா சாஃப்டாக எப்படி ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள். இது தலைக்கு அப்ளை பண்ணும்போது அவ்வளோ நல்ல ரிசல்ட். ஹேர் க்ரோத், டேண்ட்ரஃப் இது பண்ணும், உடம்ப குளிர்ச்சியாக வச்சுருக்கும், பாடி ஹீட்டை கம்மி பண்ணும் பாருங்கள். இந்த வெந்தயத்தை அரைக்கும்போது கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்ல ஃப்ளஃபியாக நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டு கிடைக்கும். தண்ணி கம்மியாக ஊற்றும் போது தான் அது சரியாக அரைப்படாமல் ஹேரில் போய் அப்படியே அப்பிக்கும். இப்போ நம்ம நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சனால எந்த இதுவுமே இல்லாமல் நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டு கிடச்சிருக்குது. இதோட நம்ம தேன் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் தயார் பண்ணி அதை நம்ம ஸ்கின்னுக்கு போடும்போது வெந்தயம் ஒரு நல்ல ஸ்க்ரப்பாகவும் யூஸ் ஆகும் நம்மளுக்கு. அதே சமயத்தில் இப்படி நல்ல சர்க்குலர் மோஷனில் அப்படியே சாஃப்டாகிடும் நம்மளோட ஸ்கின்னு. எப்படி நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணால் அவ்வளோ சாஃப்டாகுதோ அதே மாதிரி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போதும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். எப்பயும் இந்த இடத்தோட இந்த இடம்தான் ரொம்ப டார்க் ஆகும். நல்லா மசாஜ் கொடுத்து ஒரு 20 to 30 minutes விட்டுட்டு ட்ரை ஆக திருப்பி அப்ளை பண்ணி நல்ல ஒரு தின் லேயர் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா ஹேண்டை வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இங்கேக்கும் வித்தியாசம் பாருங்கள். நல்ல ஸ்மூத்தாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.